கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் சங்கீதம் 55:17 வசனம். சங்கீதம் 55:17 வாசிக்க கேட்போம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதக்காரனுடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கிற ஒரு நல்ல குணம் அவருடைய வாழ்க்கையிலே இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. சங்கீதம் 119:97 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:34 நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தியானிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். வேதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் கிருபையாக ஈவாக தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியானிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது, நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். தியானம் மாத்திரம் அவர் பண்ணுவது கிடையாது, முறையிடுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறார். இது சங்கீதக்காரனுடைய வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28:9 வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தை நாம் முதலாவது வாசிக்க வேண்டும், அதன் பிறகு நாம் செபிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வேதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் ஒரே ஜெபத்தை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அந்த ஜெபமானது கேட்கப்படாது. அந்த ஜெபமானது ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பாய் எண்ணப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது இந்த வேத புத்தகத்தின் மூலமாகத்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை படிக்கிற தியானிக்கிற ஒரு அனுபவத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதே நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தையும் நாம் பழகிக் கொள்வோம். இந்த ரெண்டு காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பல படிகள் முன்னேறி செல்வதை நீங்கள் காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இயேசு உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.